அந்த ஒரு சீன்ல நானே கேட்டேன் அவர்கிட்ட, இதுல எப்படி அதை நிக்கிறதோட கண்ணீர் வந்தா ஓகே வினோத்லாம் நான் கேட்டேன். பட் அவருக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, நோ அழுகாட்சி, நோ அந்த வேற விஷயங்கள்லாம் எதுவுமே வேண்டாம். அது ஏன்னா எல்லா சினிமாலையும் இது நம்ம காமிச்சிட்டோம், தட் எமோஷன் வந்து நம்ம காமிச்சிட்டோம். பட் இதை வந்து இது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த ஒரு சூழலும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது அப்படியே பார்த்தாலும் இப்பெல்லாமா இருக்கு அப்படின்னு கடந்து போற அளவுக்கு தான். ஏன்னா இப்போ வந்து இப்பெல்லாம் ஜாதி பாக்குறாங்களா, இல்லப்பா ஈஸியா சொல்லிடுறாங்க. இன்னும் அந்த விஷயம் நடக்குது இல்ல, அதே மாதிரிதான் இதுவும். எனக்கு ஸ்பாட்ல வந்து இதை சொல்ல எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா ஐ எம் சவுத் கேர்ள் தான், அதனால எனக்கு இது புதுசு கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கா உண்மையிலே? இல்ல எனக்கு தெரியாதனால கேக்குறேன். லைக் ஆப்வியஸ்லி இந்த இடுப்பத்தை இழிவுறதெல்லாம் வந்து இந்த தொக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தொங்கல் ஆயிடுச்சு, இந்த எலும்போ கருவேப்பிலையோ சிக்கிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி எடுப்பாங்க. அந்த வாயில வச்சு எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு தொக்கோட அடிப்படை. பட் சில இடங்கள்ல வினோத் நிறைய இடத்துக்கு போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு தான் அதை இது பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு நான் படிக்கலன்னா என்னெல்லாம் கூட்டிட்டு போய் மந்திரிச்சிருக்காங்க, படிப்பு சரியா ஏறல, இப்போ நைட்டு வந்து ஆமா இது எல்லா சவுத் சைடுமே நடக்கும். ஓகே, இப்போ டாக்டர் நீங்க? டாக்டர்லாம் இல்ல, அதெல்லாம் செகண்டரி. இல்ல அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன படிச்சீங்க? சாரிங்க இப்படி ஓப்பனா கேட்டுட்டு மன்னிச்சிருங்க. நான் வந்து பிஏ ஹிஸ்டரி வந்து பிஎட் முடிச்சிருக்கேன். சூப்பருங்க. அப்ப நீங்க எதுக்குங்க சிரிச்சீங்க? அதை நீங்க நல்லாவே சொல்லிருக்கலாம். இல்ல அப்போ ஸ்கூல்ல நான் சரியா படிக்கல தான், அது எனக்கே தெரியும். நான் வந்து அது ஒரு வேற கதை, அதை ஒரு நாள் தனியா பேசிக்கலாம். பட் இது வந்து எப்படின்னா, கூட்டிட்டு போய் சும்மா தண்ணி தொளிச்சு, மஞ்சள் தண்ணி தொளிச்சு வேப்பலையை அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்கங்க, வலிக்கும். அடி என்ன அடி விடுறாடே, நான் படிக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வலிக்கும். அந்த மாதிரிதான் நான் பார்த்திருக்கேன். அவர் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, லைக் சில இடங்கள்ல வந்து வாண்டடாவே ஒரு பொண்ணோட உடம்ப தொடணும். ஆனா எதை சொல்லி இது பண்ண முடியும்? ஒரு டாக்டர் கிட்ட போறப்போ வந்து உடம்பு சரியில்லைங்கிறப்போ ஒரு அம்மா அப்பா இருக்கிற அனுமதியோட நம்ம தொடுறது வேற. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து அதை பயன்படுத்தி சில விஷயங்கள் வந்து தவறா நடக்குது. ஆனா அதை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஊர் மக்களே இல்ல வந்து அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோரே நம்மளை வந்து சட்டையை பிடிக்கிற அளவுக்கான விஷயம் தான் அது. நம்ப மாட்டாங்க. இதுக்கு எதிராக நம்ம பேசணும்னா நம்ம துரோகி மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தான் அவர் அழகா இதை எடுத்து காட்டணும்னு நினைச்சாரு, அது அழகாவும் எடுத்திருந்தாரு. ஆனா இதை பார்க்காத சில பேருக்கு வந்து அது போய் சேரல. அது வந்து இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு வேற வித மாதிரி கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது இந்த இடுப்பு பார்த்தோன்னே இடுப்பு சீனு, பூசாரி தடவுறாரு, அது ஒரு இந்த தமன்னா ஃபேஸ் எல்லாம் வச்சு அந்த ஒரு விஷயம்